சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் யார் குற்றவாளி? ஞானசேகரனை கைது செய்தால் மட்டும் போதுமா? அடுத்த கட்ட விசாரணை என்ன ஆட்சி என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது மீண்டும் பிரச்சனையை கிளப்பியுள்ளார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் நடைபெற்ற பொள்ளாச்சி வழக்கை நாங்கள் தான் சிபிஐ விசாரணைக்கு கொண்டு சென்று முடிவிற்கு கொண்டு வந்தோம். தற்பொழுது திமுக ஆட்சி வந்தவுடன் அவர்கள் நற்பெயரை பெறுகிறார்கள். ஆனால் அவர்களது ஆட்சியில் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் என்ன செய்தது? ஏன் சிபிஐக்கு மாற்றம் செய்யப்படவில்லை என்ற கேள்விகளை அடுக்கடுக்காக முன்வைத்திருக்கிறார். இறுதியாக திமுகவின் மிக முக்கியமான நபர்தான் குற்றவாளியாக கடைசியில் நீதிமன்றம் பெயரை வாசிக்கும். இதுதான் நடக்கும் என்பதையும் எச்சரிக்கை செய்திருக்கிறார் எடப்பாடி. ஒட்டுமொத்தமாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் யார் குற்றவாளி என்பது எடப்பாடிக்கு நன்றாகவே தெரிந்துவிட்டது. மிக முக்கியமான அமைச்சராகத்தான் இருக்கும். ஏனென்றால் ஞானசேகரனை பொறுத்தளவிற்கு அமைச்சர்களுடனும் நிர்வாகிகளுடனும் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள், அவருடைய பகுதியில் நடைபெற்ற திமுகவின் நிகழ்ச்சியில் இவர் தலைமையேற்றதும் அனைத்தையும் பார்க்கும் பொழுது திமுகவின் பின்புலம் இல்லாமல் ஞானசேகரனால் எதையும் செய்திருக்க முடியாது என்பதை நம்மால் ஆணித்தரமாக கூற முடியும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறுவது போல் திமுகவின் மிக முக்கியமான நபர்தான் குற்றவாளியாக இருக்கும் பட்சத்தில் அதிகபட்ச தண்டனை என்ன வழங்கலாம் என்பதை நீங்களே கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். தற்பொழுது பொள்ளாச்சி வழக்கில் குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை வழங்கியது போல் வழங்கலாமா அல்லது வேறு கடுங்காவல் தண்டனை வழங்கலாமா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் சட்ட ஒழுங்கு மிக மிக மோசமாக இருப்பதாகவும் எடப்பாடி கூறியுள்ளார். இன்னும் 9 மாதங்கள் தான் இருக்கிறது. மக்கள் தெளிவடைய வேண்டும். மக்கள் தெளிவடைந்து சரியான நபர்களை தேர்வு செய்து ஆட்சியில் அமர்த்தினால்தான் நிச்சயம் திமுகவின் அமைச்சர்கள் செய்த ஊழல்களும் திமுக ஆட்சியில் நடைபெற்ற மோசமான நிகழ்வுகளும் உண்மையான நீதியை நீதிமன்றத்தில் கொண்டு செல்ல முடியும் என்று எடப்பாடி கூறியுள்ளார். மேலும் எதிர்க்கட்சிகள் தற்பொழுது பலம் வாய்ந்தவர்களாக மாறிவிட்டார்கள். திமுகவின் கூட்டணியால் இனி வெற்றியடைவது கடினம் என்பதையும் எடப்பாடி கூறியுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவியை வைத்துதான் தற்பொழுது இந்த சட்டசபை தேர்தல் எதிர்கொள்ளக்கூடிய வகையில் அமையும் என்றும் பலரால் பேசப்படுகிறது. அந்த பெண்ணினுடைய மானத்தை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம் என்று பலரும் கூறி வருகிறார்கள். இதை பற்றியும் உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அந்த கொள்ளை கூட்டத்தின் தலைவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? ஞானசேகரன் யாரை கை காட்டுவான் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.